எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹச்சிஜி ஹார்மோன். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் வந்து ப்ரெக்னன்சிக்குரிய ஹார்மோன். இந்த ஹச்சிஜி ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் ப்ரெக்னென்ட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹச்சிஜி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது பேபி ஃபார்ம் ஆகி இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இந்த ஹச்சிஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சி கிட் வந்து வீட்டில் யூரினில் செக் பண்ணுறோம்ல, அந்த யூரினில் இந்த ஹார்மோன் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 லைன் வரும். நமக்கு வந்து இந்த யூரினில் அந்த ஹார்மோன் போதுமான அளவு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் லைன் வரும். இதே ஹச்சிஜி ஹார்மோன் தான் எக் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. இப்போ இந்த பீட்டா ஹச்சிஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் நேமு. இந்த பிளட் டெஸ்ட் வந்து யாருக்கு எடுப்பாங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து 50 நாள் ஆகிடும். ஆனால் கிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான லைன் தான் தெரியும். செகண்ட் லைன் வந்து ரொம்ப பிங்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஆனால் 50 நாள் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கேனில் பார்த்தாலும் தெரியலை அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டபுள் கிட்ட எனக்கு வந்து வந்துருச்சு, ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் வந்து சரியாக தெரியல அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, குறைஞ்சபட்சம் இந்த ஹார்மோன் வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் பாசிட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலான்றதை பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா 50லேருந்து 100 வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரெக்னென்ட் அப்படின்றது ஓரளவு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சில சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஹச்சிஜி பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து 35 இருக்குது, 25 இருக்குது, 13 இருக்குது, 40 இருக்குது, இந்த மாதிரி 50க்கு கம்மியாக இருக்குது, நான் வந்து பாசிட்டிவ் தானே, எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தானே அந்த ஹார்மோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. இது வந்து கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ 4 வீக் ப்ரெக்னன்சின்னு வச்சுக்கோங்க, அதாவது 28 டேஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் பீரியட்லேருந்து நமக்கு 28 டேஸ் இருக்குது அப்படின்னா அப்போவே நமக்கு வந்து இந்த ஹச்சிஜி ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். நமக்கு நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹச்சிஜி ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் அந்த பீட்டா ஹச்சிஜியில் வந்து 30, 40லாம் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் வந்து நாள் தள்ளி போனதுக்கப்புறம் அந்த ஹச்சிஜி ஹார்மோன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் தான் அது ஹெல்தி ப்ரெக்னன்சி. ஸோ ஹச்சிஜி ஹார்மோன் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100க்கு மேலே இருந்தால்தான் அதை வந்து ப்ரெக்னென்ட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். டாக்டரும் நமக்கு வந்து ஒரு ஹோப்பாக சொல்லுவாங்க. 30, 40லாம் இருக்குது அப்படின்னா அவங்க பட்டும் படாமல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 30, 40 இருக்குது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதே டாக்டருக்கே தெரியாது. ஏன்னா ஸ்கேன்லேயும் தெரியாது, நமக்கு ஹச்சிஜியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் இல்லைனா ஒரு சத்து மாத்திரை கொடுத்து டாக்டர் அனுப்பிச்சி விட்டுட்டு 1 வீக் கழிச்சு வந்து வர சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த 1 வீக்கில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது வந்து டபுள் மடங்கு 3 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. 1 வீக்கு கழிச்சும் வந்து உங்களுக்கு ஹச்சிஜி வந்து அதே 30, 40 தான் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது, அது வந்து சும்மா அந்த 30, 40 ஹார்மோன்ஸ் வந்து காட்டுதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 50யை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே எடுத்துக்காதீங்க. 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம். 1 வீக் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே பீட்டா ஹச்சிஜி கிட்லலாம் பார்க்காதீங்க, அகைன் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஹெல்தி ப்ரெக்னன்சி சூப்பர்னு அர்த்தம். அதே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது நெகட்டிவ் தான். ஸோ பீரியட்ஸ் வர வச்செல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.